சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை தட்டி தூக்கி இருக்கிறாரா ஓபிஎஸ்? அதாவது ஓபிஎஸ்க்கு பெரும்பான்மையான ஆதரவு. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் ஓபிஎஸ்ற்கு ஆதரவளிக்க உள்ளதாக தற்பொழுது ஒரு தகவல் ஒன்று வெளியாகிருக்கிறது. குறிப்பாக ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செங்கோட்டையன், டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் மூவரும் இணைந்து நம்ம பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவளிக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே நம்ம அதிமுகவில் 2026க்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி அம்மா இருக்கும்பொழுது கட்சி எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடியிடம் கேட்டதாகவும், எடப்பாடி பழனிசாமி அதுக்கு மறுப்பு தெரிவித்ததாகவும், ஏற்கனவே நான் கட்சியிலிருந்து நீக்கினவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னதாகவும், இதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் இடையே மற்றும் எடப்பாடி இடையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோதல்கள் வெடித்தது. இதன் காரணமாக தற்பொழுது அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள்லாம் அழைத்து கொண்டு ஓபிஎஸ்ஸிடம் வர உள்ளதாகவும், அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா இவர்கள் 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து மீண்டும் அதிமுகவை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி கையில் இருப்பது அதிமுக நன்றாக இருக்குதா, இல்லை மீண்டும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கழகத்தில் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்குமா? 2026 தேர்தலில் சசிகலா, டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் செங்கோட்டையன், பன்னீர்செல்வம், நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து அதிமுக எப்படி இருக்கும், இல்லை எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அதிமுக, அதாவது எடப்பாடி ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.